தலைப்பில் நடுநிலை நாயகராக மக்களின் எளிய கவிஞர் அறிவுத்திறன் அவர்கள் தலைமையில் கவியரங்கம் இனிதே நடைபெறப் போகிறது. அவர்களிடம் அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. என்னை வாழ வைக்கும் தமிழுக்கும் என்னை ஈன்ற அன்னைக்கும் என்னுடைய இதயத்தின் துடிப்புகள் அர்ப்பணம். இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்த வாய்ப்பு தந்த கவிஞனு குடும்பத்தினருக்கும் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை வந்து மூன்றாவது பெருநிகழ்வாக இதை நடத்த தர உதவி புரிந்த அத்தனை சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கால நேரம் கருதி விடாமல் என்னுடைய வணக்கத்தை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வழிகளை கடப்போ வரலாறு படைப்போ இங்கே தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு தங்களுடைய கவித்திறமையை நிலைநாட்ட வந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வழிகள் இல்லா வழிதான் ஏது, வழிகள் இல்லா வகைதான் ஏது, வழியில்லா வாழ்வு இல்லை, வழியின்றி வாழ்வே இல்லை, வழி தீர வழி இல்லை எனில் வாழ்வதொரு வாழ்வும் இல்லை. வழி போன்று சூறா வழி போன்று வருகின்ற வழிதனை கடக்கும் தான் வழி அது பிறக்கும், வாழும் வகை அது சிறக்கும். பிறக்கும் மழலைக்கும் தன் மொழியது அறிதல் வலிக்கத்தான் செய்யும். வழி அதை புரிந்து அது புரிதலின்றி பொருந்துவது புதுமை என இனிக்கும். அன்னை ஏசினாலும் அப்பன் பேசினாலும் ஆசால் அள்ளி வீசினாலும் ஆளுமை சூழும் என்றோ வழிகளை கடந்திடும் வழிகளை தெரிந்து வழி அதில் நடந்து வரலாறு படைப்பதே வளமான வாழ்க்கையா. தடைகளாய் வழி பல வரினும் தடங்கள் இல்லா தடம் பதித்து உடல்கள் எனும் முனை முறித்து துன்பம் தரும் உயர வழி கடப்போம். இன்ப வழி அறிந்து இன்ப வழி அறிந்து இனிய வரலாறு படைப்போம் என்று கூறி காலத்தின் அருமை கருதி கவிஞர் பெருமக்கள் தங்களுடைய கவிதைகளை ஓரடியாய் உணர்த்துமாறு கேட்டு அமைகின்றேன். வழிகளை கடப்போம்
கடப்போம் வரலாறு படைப்போம் என்ற தலைப்பு. இந்த தலைப்புல ஒரு ஊர்ல ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள், இது வந்து விஜய் டிவி தமிழ் பேச்சுகள் வச்சுக்க நான் எழுதினேன். அதை சொன்ன நல்லா இருக்கும் அப்படின்னு வழிகளை கிடப்போம் வரலாறு படைப்போம் அந்த தலைப்பை வச்சு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு, அவங்களுக்கு இந்த ஊராளுக்கு பேசவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனா சுயேட்சையில கிரிக்கெட் வச்சு அந்த ஊராளுக்கு வின் பண்ண வச்சுட்டாங்க. பல கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்க வின் பண்ணல. சரி, இவன் வின் பண்ணிட்டானே, இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், மேடை ஏறி இவனை அசிங்கப்படுத்தணும், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு பாராட்டு விட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கட்சிக்காரங்க செய்யும்போது அவருக்கு ஒன்றும் தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லத்தனம் பண்றாங்க, பாராட்டு விட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடந்து வரும்பொழுது ஒரு 2 பேர் எகத்தாலும் சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும் போது அவர் பட்டுச்சு, நம்மளை அசிங்கதான் படத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, அவமானப்படத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. ஒண்ணு நான் இங்க அந்த வழியை கடந்து வரலாறு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூச்சு இங்கே போயிடணும், இல்லைன்னா நான் பேசணும். என் மனசுல என்ன இருக்கிறதோ அப்படியே பேசணும், அது உங்க மனசுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அரசியல் கிடையாது, அப்படியே சொல்லிடுறேன். 2 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிங்கப்படுத்தப்படும் சொல்லி மேடை ஏறி வந்து இந்த சிச்சுவேஷன்ல என்னை நம்பி அமர்ந்தவருக்கும் என்னை நம்பாமல் இருப்பவருக்கும் உங்கள் இதயத்தில் இடம்பிடிக்க நான் இன்பமானவன் அல்ல, அற்புதங்களை நிகழ்த்தி உங்கள் அன்பை பெறப்போகிறேன். அரங்கம் கூட அதிரட்டும் பேசி பாருட அருமையான வாய்ப்புக்கு தாய் தாரட விழி உன்னை பார்த்திட விவர தூண்டிலை கூட்டில் விண்மீன்கள் கூட்டம் விளக்கென சொல்லிக்கிறேன். நான் இங்கு செடியாக நீங்கள் தான் விதையாக, நான் இங்கு செடியாக நீங்கள் தான் விதையாக விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். விளக்கமோ விதையாய் மண்ணில் மறைத்தாலும் தீர் கொண்டு எழும். சிலரிடம் சிலந்தியாய் மாட்டிக்கொண்டு சில்லறையாகி விடாமல் தைரியத்தின் நாணயமாக தலை நிமிர்ந்து நின்று வெறிகொண்ட பேச்சும் வேதனை கொடுத்திட வெட்கமில்லாமல் மனிதர் வாழ்வுகளை நெஞ்சு நிமித்தி வாழ்ந்து காட்டலாம். அன்புக்கு நன்றி கூறாமல் ஒருவரை தன் வசத்தை உண்டாக்கி அடிமையாக்கி விடார். சீக்கிரம் ஏற எண்ணம் கொண்டவரை சின்ன பயல் என்று நண்பொள்ளார். வேலையில் பேசும் மேதாவிகள் எல்லாம் மக்கள் மனதில் நிற்கும் மனிதர்கள். நாம் செய்யும் சிறப்புகள் சிரித்திட மக்கள் மனதில் சிறந்ததை உருவமாக மீட்டெடுத்து சிரித்திட காலங்கள் முழுவதும் பாதசோட்டில் நம் பெயராக எடுத்து சிறப்பாக நினைத்தாலும் மக்கள் நம்மை சிறப்பாக நினைத்தாலும் பாதுகாப்பது பொறுப்பாக செய்யும். இந்த அன்பினும் அரசனை வம்பிடும் மஞ்சள் சீண்டினாலும், இந்த அன்பினும் அரசனை வம்பிடும் மஞ்சள் சீண்டினாலும் வைரமாய் ஜொலித்திரு என்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மொத்த பேரும் எல்லா கட்சியாரும் சேர்ந்து நம்ம இந்த நாட்டுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு புத்துணர்ச்சி கூட்டிவிட்ட கவி உறவுகளுக்கும் எங்கள் கனவுகளை நிஜமாக்கிய மாணிக்க பொக்கிஷம் அவர்களுக்கும் கவி உறவுகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது நம்முடைய கவி நிலவு இனிய குழுமத்தின் நிறுவனர் சு மாணிக்கமையா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடப்போம், வழிகளை கடப்போம், வரலாறு படைப்போம். துளையிடப்படாத மூங்கில் உள்ளாங்குழல் ஆவதில்லை, துளையிடப்படாத மூங்கில் உள்ளாங்குழல் ஆவதில்லை. முடியின் அடிக்கு பயந்தால் கல் சிலையாக முடியாது. நெருப்புக்கு பயந்தால் தங்கம் ஆபரணம் ஆவதில்லை.
நெருப்பினுடைய கனவில்லை என்றால் ஆபரணம் இல்லை, வலியினும் அச்சாடி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று மிக அருமையான தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். மட்டுமல்ல, 1 முதல் 7 எதை படித்தால் கிடைக்கலாம் என்று அருமையாக புரிந்தது. மட்டுமல்ல, உன்னை நீதான் செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான வார்த்தைகளை கொண்ட கவிஞர் வள்ளியம்மை அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். அதிகம் பேச ஆசைதான், ஆனாலும் அதற்கான நேரம் என்னும் ஓசை இல்லாததால் வருகின்ற கவிஞர் பெருமக்களும் தங்களுடைய கவிதைகளில் அதில் சுருக்கமாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக அருமை சகோதரி கவிஞர் வினோபாலா அவர்களை உங்கள் முன்பு கருத்துக்களை படைக்க வைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை பக்தத்தீங்கள் பக்குவப்படுத்திய என் அன்னையையும் இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்த என் தந்தையையும் முதற்கண் வணங்குகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மக்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பார்ப்புகள போர்கொள்வாய், வளர்ப்புகள மதிக்கொள்வாய், யார் புகழ வருவார்கள் உன் யாழினிய மொழி கேட்கும். நாவில் கலைமகளாக, மனதில் மலைமகளாக, வாழ்வில் அலைமகளாக விளங்கும் என் தமிழை முதலில் வணங்குகிறேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு வழிகளை கடப்போம், வரலாறு படைப்போம். இருக்கும் இடம் வேறாக இருந்தாலும் சேரும் இலக்கு ஒன்றாக இருப்பின் வெற்றி உனதே. பாதைகள் கரடுமுரடானவைகள் தான், நீ பயணம் செய்ய உன் கால்களை பக்குவப்படுத்து. திரும்பும் திசையெல்லாம் திருடப்பட்ட இடங்கள் தான், கண்டுபிடித்து நீ கரை சேரு. வாழ்வில் வந்தவைகள் எல்லாம் நிலையற்றவைகள் தான், நீ நிலையாக வாழ நீந்தி கடந்துவிடு. பாதைகள் எல்லாம் உருவம் கொடுக்க உருவாக்கவில்லை, பக்குவப்பட்டவன் உருவத்தை உருவாக்குகிறான். காடுகள் மலைகள் இயற்கையாக உருவானவைதான், இதில் இடம்பெற உழைக்கின்றான் மனிதன். மக்களை ஆடும் மன்னன் கூட முடிசூட போராடுகிறான். யாரின் உதவிகளும் இல்லாமல் பறவை இனங்கள் கூடுகளை கட்டுகிறது. மற்றவர்களின் உதவிகள் இன்றி அதுவும் தன் இடத்திற்கு தகுந்தார் போல. சொல்வது யார் என்று பார்த்தாலே சொல்பவை சரியா என்று பார். இதில் முடிவெடுக்கும் காலங்களில் ஒரு சேர எடுத்த முடிவை கடைசி வரை பின்வாங்காமல் கடைபிடி. கண்கள் குளமானாலும் பிறரை நீந்த கற்றுக்கொடு. மனங்கள் ரணமானாலும் உடைத்து உருவம் கொடு. கரங்கள் பிறரிடம் ஏற்றினாலும் உதவும் குலத்தை மட்டும் மறவாதே. உன்னை நீயே தேற்று, அடையாளத்தை உருவாக்கு. வெற்றியோ தோல்வியோ வீரன் என்றே திமிர்கொள். விடும்போதெல்லாம் எழுந்துவிடு. பயம் தெளிந்து மனதை பக்குவப்படுத்து. சிறகை விரித்து சிகரம் கொடு. ராஜாவை போல் முடிசூடு. உனக்கு நீயே நிகரானவன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியம்மா. கரடுமுரடான பாதையிலும் நடைபெற உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொள். வந்தவை எல்லாம் நிலையற்றவை. உனக்கு வேண்டியதை பக்குவப்பட்டதை உருவாக்கிக் கொள்வதே வாழ்க்கை. முடிசூட கூட மன்னன் போராடுகின்றான் என்பதற்கு நம்முடைய தேர்தலில் சாட்சிதானே. ஆக எடுத்த முடிவை பின்வாங்காதே என்று தொடுத்த பல நல்ல கருத்துக்களை தந்த கவிஞர் வினோபாலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்கின்றேன். கொஞ்சம் வேகமாக கையை தட்டி பாருங்களேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 11 தர வேண்டிய வேலையை அந்தி சாய் மஞ்சள் பொழுதும் போய் மக்களுக்கு வேலைகளை தந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக கவிதையை வழங்குவதற்கு அருமை கவிஞர் கிருஷ்ணவேணி அவர்களை அழைக்கின்றேன். தென்னன் மலர் தேன் தமிழுக்கு வணக்கம். கவி தலைமைக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வழி கடந்து வரலாறு படைப்போம். தலைப்பிற்கு தலை வழியாய் வந்து முடித்த வரிகளை முடித்த வந்துள்ளேன். ஏற்காங்கிய நிலம் தானே ஏற்றம் தருகிறது. சேறு தங்கிய பழனம் தானே சோறு ஆகிறது. இனிகூட முகிலுக்கு முத்தம் தானே. விண்ணும் மண்ணும் வியப்பில் ஆழ்த்தும் விந்தை இதுதானே. வலியால் பிறந்த நாம் வழிகண்டு வாழலாமா? சிற்பியின் கைவழிதான் சிலையாகிறது. சுட்ட பொன்தான் சுருடும் நகையாகிறது. சுடுவும்
பாராட்டுங்கள். அடுத்து நம் மத்தியில் கவிதை படைத்தவர் இருக்கிறவர்கள் அருமை கவிஞர் சசிமுத்து அவர்கள். செந்தமிழே செவந்திலே அனைவருக்கும் இனிய வணக்கம். வழிகளை கடப்போம், வரலாறு படைப்போம். வாழ்க்கை வசந்தமாக வாழ்வை முன்னேற வண்ண வண்ண கனவுகள் காண்போம். காணும் கனவுகள் வெற்றியடைய முயற்சிகள் பல செய்வோம். செயலில் தடைகள் நிறைய வழிமறிக்கும் வழியை கொடுப்போம். வருத்தி விடாமல் நிறுத்தி விடாமல் முயற்சி செய் முன்னேறி செல். வருந்தி விடாமல் நிறுத்தி விடாமல் முயற்சி செய் முன்னேறி செல். கடக்கும் போதெல்லாம் தடைகள் பல வரலாம், தகர்த்தெறிந்து வெற்றி நடைபோடும். புளியை தாங்கும் கற்கள் சிலையாகும், வழியை தாங்கும் இதயம் கலையாகும். வெற்றி தோல்வி வந்து போகும், வந்து போகும் வெற்றியை தன் வசமாகும். வெற்றி தோல்வி வந்து போகும் வெற்றியை தன் வசமாக்கி தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்யும். உள்ளம் எப்போதும் தளரக்கூடாது, வாடி மனம் அங்கு போகக்கூடாது. மனதில் ஏற்படும் காயத்திற்கு மருந்திடு, மறுகணம் மறைந்ததும் துணி விளையாடும். உறுதியோடு போராடு, உண்மையோடு போராடு. உன்னை வெல்ல உலகில் யாரும் இல்லை. கண்ட கனவு இந்த கையிலே வலிமை கடப்பும் வரலாறு படைப்போம். மிக்க நன்றி. அன்புடன் சசிமுத்து. நன்றி ஐயா. கவிஞர் சசிமுத்து அவர்கள். வெற்றிக்கு முயற்சி தேவை. முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையை முன்னேறி செல்லலாம். முடியினால் செதுக்கப்படும் கற்களை அருமையான சிலையாக மாறுகின்றன. வெற்றி தோல்வி என்பது வந்து போனாலும் வெற்றியை நாம் கடைபிடிக்க வேண்டும். உள்ளம் உலரவிடக் கூடாது, மனவழிக்கு மறந்திட வேண்டும் என்று சொல்லி உறுதியோடு போராடினார். வெல்வதற்கு எவருமில்லை என்கின்ற வார்த்தைகளை அளித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கவிஞர்களிடம் ஜோதி அவர்கள் நம்முடைய தமிழகத்தின் வரலாறை மட்டும் இல்லாமல் உலகின் வரலாறை எனக்கு
அருமை சகோதரர் பொன் பாண்டி அவர்கள், கவிஞர் பொன் பாண்டி அவர்கள். தலைமைக்கும் மூத்த கருத்திற்கும் ஆழ்மையான பெரும் தலைவருக்கெல்லாம் இந்த ஒரு தலையில் வாழை வணக்கம். வழிகளை கடப்போம், வரலாறு படைப்போம். வழியோடு ஓடினால் வைராக்கியம் பிறக்கும். தலைவிதி என்று குழம்பி தவித்தால் புலத்து சிரிக்கும். தடைகளை உடைத்தால் நடைபாதை கிடைக்கும். இறங்கி போனால் இருட்டு தவளையும் கூச்சலிடும். முடங்கி கிடந்தால் முள்ளும் குத்தும். நீர் கொண்டு எடுத்தால் இதழ் கூட சிகரத்தில் தலை தட்டும். சிகரம் தலை தட்டும். சிரமத்துடன் வீதியில் திரிந்தால் சிறங்காக மாறும். துயரம் ஊஞ்சல் கட்டி துதி ஆடும். துணிந்து நின்று போராடும். வெட்டி கை கூடும். துவண்டு போனால் எப்படி தேர் ஓடும். வேதனையும் சோதனையும் வழியோடு சந்தித்தால் வைராக்கியம் நீர் கொண்டு நடை போடும். வலியுடன் ஓடத் துவங்கினார் மயில்கல்லை தொடும். காலத்தை கடத்தினார் காலாவதியாக குறை கூறும். முடியாது என்று சொல்லி பழகினார் விடியாது. வலியுடன் ஓடத் துவங்கினார். தன்னம்பிக்கை சிறகு உடையாது. தலைமீது என்று சொல்லி பழகினார். தலைநிமிர முடியாது. நேரத்தை கடத்திவிட்டு நேர்த்திக்கடன் போட்டாலும் செல்லாது. உன்னை சோதித்து பார்க்கும். கைரேகை கூட ஆறுதலாக பேசி கை நழுவி போடும். ராசி பலனை பார்த்தால் வெற்றி எப்படி உன்னை எட்டி பார்க்கும். வருகின்ற வாய்ப்பை நழுவிவிட்டால் உன் கோளாறு. அது உன் கோளாறு. சோதனை நின்று போராடு, அது மாறும் வரலாறு. முடியாது என்று சொல்லி பழகினார் தகராறு. வலியோட ஓடத் துவங்கினார் வாழ்க்கை என்று பாழாறு. மழையாக நிமிர்ந்து வந்தாலும் பிரச்சனை. மனம் குளிர்ந்து போடாத அச்சனை. மழையாக நிமிர்ந்து வந்தால் பிரச்சனை. மனம் குளிர்ந்து போடாத அச்சனை. துரத்துகின்ற துயரத்தை முறியடி. கவலையை காவியமாக மாற்றுவோம். வாய்ப்பு நன்றி. வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். வழியோடு ஓடு, வைராக்கியம் பிறக்கும். பின்வாங்கி நின்றாயான உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும். உயரத்தை தொட்டிலாக்கி விடாதே, துவண்டு போய் விடாதே. வைராக்கியத்தோடு வாழ்க்கையை நீர் கொண்டு நடைபோடு. காலம் கடத்துவது காலாவதியாகிவிடும் உன் வாழ்க்கையையும் தான் என்று அருமையாக மட்டுமல்ல, ராசி பலன் பார்க்காதே, வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. போராடி ஒரு வரலாறை பிறக்கும் என்று மற்ற வார்த்தைகளை தென்னாளைகளாக தந்த எங்கள் கவிஞருக்கு எழுச்சி மிகு பாராட்டுக்களை வாரி வழங்க வேண்டும் என்று அடுத்த போலாக நம் மத்தியிலே கவிதை தருவதற்கு அருமை கவிஞர் ரம்ஜான் அவர்கள் இருக்கிறார்கள். கவிதை என்பது வார்த்தைகளை வடிவழகு பார்த்து தெளிவு பார்த்து நேர்த்தியாக தர வேண்டிய ஒன்று. ஆனால் நாங்கள் தருகின்ற சூழ்நிலை அங்கே தொடரலாமா? என்னை ஈற்று புறம் தந்து சான்று
என்பது வாழ்க்கையில் முடக்கத்தை தரும் என்று கூறியிருக்கிறார்கள். தைரியம் என்பது தடைகளை தகர்க்கின்ற மகாபெரு சக்தி என்று முடிந்திருக்கிறார்கள். வீரத்துடன் எழுந்து விளையாடினால் வாழ்க்கையில சிகரத்தை தொடராம் என்று தொட்டி பேசியிருக்கிறார்கள். சோதனை என்னும் தடைகள் தகர்க்கப்பட வேண்டும், வெற்றி கொடி நாட்டப்பட வேண்டும், நாளைய வரலாறு நமதாகும் என்ற நல்ல வார்த்தைகளை தந்த கவிஞர் பெருமகள் அவர்களுக்கு கனிவான வாழ்த்துக்கள். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலே தான் பேதப்படா என்பது அந்த வரை. சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலே தான் பேதப்படா என்பது அந்த வகையிலே இங்கே கவிதை வரிகளை கண்ட அத்தனை முத்துக்களும் தன் சொத்துக்களாக தங்களுடைய வரி வடிவங்களை தந்தார்கள். தங்கமையின் ஜூவல்லரி நிறுவனர் அவர்களுக்கும் கொடையோட்டு வள்ளல் அவர்களுக்கும் இன்னும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்து காலகாலமாக கவிஞர் குடும்பத்தை கண்ணியமாக வழிநடத்தி தாங்கி நலம் வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கவியரங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் நன்றி, இதயம் கலந்த வணக்கங்கள். கவிப்பாடிய கவிஞர்களுக்கு சிறப்பு செய்கின்ற தருணம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடாமா? அவங்க மாநிலத்துக்கு உண்மையிலே அவங்க சொன்னது உண்மைதான். ஒரு சின்ன தாமதத்தினால எல்லாமே அப்படியே கொஞ்சம் கைமெடுத்துச்சு. இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்று பல ஊர்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய சுந்தரையா அவர்களிடமிருந்து விருதினை பெறுகிறார்கள். நடுவர் பொறுப்பை அழகாக செய்த நம்முடைய அறிவுத்திறன் ஐயா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் திருமதி வடியம்மை அம்மா அவர்களுக்கு, ரம்ஜான் அவர்களுக்கு, திரு பொன்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு, விரைவாக மேடை தொடரும். நேரத்தின் அருமை கருதி Opa, செய்டா